காடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார் தங்காய் அங்கம் அங்க வருகின்ற பொழுது சரி வளநாட்டிலே இருந்து நேற்று பார்த்திருப்பீங்க தீர்த்தம் எடுத்தீங்களே அதுவே கோகொண்டா பள்ளம் அந்த பரந்தாடி வழியா மேலே ஏறி போய் அந்த இடத்துக்கு போற போது 48 மைல் தோறும் அந்த வளநாட்டுக்கும் அதுக்கும் ஒன்றி ஒருவையாக அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் சரி வெய்ய வேணது அறியாமல் 16 வருஷத்தை ஒரு புள்ள பொட்ட பிள்ளை எப்படி வந்திருப்பா நல்ல யோசனை பண்ணிப்பாரு அங்க வருகிற போது தங்காளுக்கு கலை சோகப்பட்டார் சரி அப்படி கலை சோகப்படுகிற போது மயங்கி கீழே விழுந்தார் மயங்கி கலைசோகப்பட்டு கீழே விழுகிற போது 6 கன்னிமார்களும் பச்சை தலையொடுக்கு அப்படி விசிறாரு நமக்கு உடம்பு தலையொடுக்கு போட்டு விடணும் இல்லைன்னா துண்டு வேட்டியாவது எதோ வீசுறாரு போல வீசினாங்க அந்த நேரத்தில் எம்பெருமா மாயவன் பார்த்தா சரி அன்னமார்கள் மாண்டதுக்கு இருக்குந்தானே ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது சில காலவழி இப்படி இருக்கு தங்கால் அங்கேயும் ஆண்டிருவா போல இருக்கிறது ஆமா அப்படி இன்னும் ஒரு பாறையில் மரங்களே ஒளிஞ்சிருந்து பானத்தை தொடுத்தார் மாயவன் அந்த பானத்தை தொடுத்ததுதான் அந்த நகமரத்து வேறு செந்தில பூமியில கீழே இறங்குது அம்பு இறங்கு சலக்கண்ணு பொத்து மேல வந்தா போர் போட்டு தண்ணி வர்ற மாதிரி சரி சலக்கண்ணு பொத்து மேல வந்தது அதைய பார்த்ததை அக்காண்டே நம்ம இந்த மயக்கத்துக்கு 6 கன்னிமார்கள் அந்த தீர்த்தத்தை அள்ளி தங்காளுக்கு தொலைச்சு வாயில தீர்த்தத்தை விடும்போது சரி மயக்கம் தெளிஞ்சது தங்கச்சிக்கு மயக்கம் தெளிஞ்சது அண்ணா அப்படி மேல இருந்துச்சா அம்மா உன்னை அண்ணனை போய் நீ கண்ணிலே கண்டும் கண்ணமாற நீ எழுப்புற போது மேலே எழுந்திருச்சு தங்கச்சி தண்ணி வேணும்னு கேட்டா நீ என்ன செய்வேன் வாய் வறண்டு கை வறண்டு இருக்கும் அண்ணமார்களுக்கு தண்ணி கொடுக்கணும்ல தண்ணி எடுத்துட்டு வாங்க தாயே இந்த இடத்துல எங்கிட்ட ஏதோ ஒரு பாண்டம் கிடையாது இப்படி இருக்கையில நான் எப்படியம்மா தண்ணி எடுத்துட்டு வர முடியும் என் முந்தாடி சேரக நினைச்சுக்கிட்டு போனா போறக்குள்ள உணர்ந்து போகுமே நான் என்ன செய்வேன் என்கிற போது நீ உண்மையிலேயே கற்புடைய மங்கை காராளனுடைய பத்திரியாக இருக்கிறது ஐயா ஆனால் இந்த இடத்துல பாண்டத்தை உருவாக்குன்னா அப்பத்தான் தங்காய் மண்டிக்கிட்டு உட்கார்ந்து எம்பெருமான மனுஷனை நினைச்சு சிறுமலனை செலுத்தி பெருமலனாலையும் பெருமலனை செலுத்தி சிறுமலனாலையும் 7 உத்து கூட்டி வச்சான் உத்து கூட்டி வச்சும் மண்டிக்கிட்டு உட்கார்ந்து நான் பத்தினி என்பது உண்மையானால் எனக்கு இந்த இடத்துல பாண்டம் உருவாக வேணும் என்று தானே சிவபெருமானையும் எம்பெருமானம் வேண்டினார் அந்த நேரத்திலே 7 மண் கரகம் உண்டாச்சு அந்த 7 மண் கரகம் உண்டாக 6 கன்னிமார்களோடைய 6 கரகத்திலே தீர்த்தம் எடுத்தாங்க தங்கால் தான் ஒரு கரகத்திலே தீர்த்தம் எடுத்து அப்பத்தான் தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு வேப்பலையானது தானே அந்த வீசினதுனால் அந்த வேப்பலை எடுத்துக்கிட்டு அம்ப இடத்தில் இருக்கிற தங்காயத்தினாலே வேப்பங்களை இடத்தை கொண்டுதானே எம்பரவி அண்ணா அப்படிங்கிறதான் நம்ம இளந்தேடி படுகளத்தை வந்தடைந்தார் படுகளத்தில் பார்த்தா ஒரே பணக்குவியலாக கிடக்கிறது அதுக்குள்ள தங்காய் ஓடி ஓடி ஐயோ அண்ணா அண்ணா என்னதானே 4 புறமும் சுத்தி தேடி அலைஞ்சார் அப்படி தேடி அலைஞ்சு வரபோது அண்ணமார்கள் மண்டியிட்ட பாவனைகளாக மாண்டிருந்தார் அந்த மாண்டு இருக்கிறத கண்ணில கண்டு தங்காய் ஓடி ஓடியா அந்த அண்ணன் தங்காய் உட்கார்ந்து அந்த கத்தியானதை பிடுங்கி கொடுத்த இனியவரத்தால்தான் அண்ணமார்களுக்கு காயம் பொருந்தி விட்டால் கணம் ஊழுதி காயத்துக்கு அண்ணமார்களுக்கு அந்த பொண்ணூதி ஒன்றே எங்க தங்கும் பருவறிய பொருந்தி விட்டால் வேகமெல்லாம் பொருந்தி விட்டு அந்த வாயில் அது தீர்த்தமானதை தொலைச்சு தீர்த்தமானத வாயிலே கொடுத்து ஐயோ எவ்வளவு அண்ணா இப்படி வந்து மாண்டுட்டீங்களே இந்த வீட்டிலே அரண்மனையிலே நம்மளுக்குத்தானே 5 அடுக்கும் பஞ்சமத்தைகள் அதுக்கு மேல் 3 மத்தை என்னும் பஞ்சமத்தையும் அடுத்து தொங்கக்கூடியவர்களுக்கு இந்த வீரமலை காட்டல் அண்ணா உங்களுக்கு இந்த கல்லோல அழகாணி
பொன்னிவள நாட்டிலே அண்ணா நம்ம ஊர்ல அங்க நீங்க மாடு படைஞ்சது உண்மையானா அண்ணா உங்களுக்கு அந்த வளநாட்டு மாளிகை வாருங்கள் அண்ணா. ஐயோ சின்னண்ணா, எத்தனையோ வேறவாக ஷாம்புகள் இருந்ததானே உங்களுக்கு எத்தனையோ சிறு சிறுபொலியெல்லாம் செய்வானே அண்ணா. நம்மளுடைய அந்த காணியிலே தீர்ந்த நம்ம காணியிலே தீர்ந்த உங்களுக்கு அங்க பூமி பாறையணும் நாட்டிலிருந்து பூமியே தகாமை அண்ணா. இந்த வீரமலைக்காட்டில் உங்களுக்கு பூமி பாறையும் இல்லை அண்ணா. அண்ணா பூவாரே அப்படி வெங்காய அகந்து குழம்பும் போது வாயிலே தீர்த்தம் கொடுக்க எம்பெருமா மாயவன் தங்கச்சிமணியிலேயே அடைத்து வைத்திருக்கக்கூடிய உயிரை மீண்டும் தானே அண்ணமார்களுக்கு கொடுத்தார். உயிரை கொடுக்கும் போது அண்ணமார்கள் தூங்கி மேல இருந்துருச்சு எப்படியோ அதுபோல தூங்கி இழந்தாரே துயோகேனா கண்டாதோ எழுந்தார் அண்ணமார் தங்கச்சியாவேதோ கண்டாதோ. அண்ணமார்கள் மேலே ஆயிரம் மேலே இருந்ததையும் தங்கால பார்த்துட்டு கேட்டாங்க, அடடா அரமனையிலே உனைய நான் விட்டு விட்டு வந்தனே தங்காயி தங்கமே, எவ்வளவு அருமை பெருமைகளாக மிக போகாம வச்சிருந்தோம்லே. அப்படி இருக்கிற போது இந்த 48 வயல் தூரம் வனம் வனாந்தரங்கள் வேறாத வெயிலுன்னு பார்க்காம இப்படி வந்திருக்கிறீங்க தங்காயி தங்கமே. உனைய அரமனையில் வாழ் தங்காயி, நீ இந்த பூமியில